நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, இது நீர் மட்டம் இருக்கிறது நல்லா அந்த இடத்துல பவரா வேலை செய்யும். ஓ! நல்லா சுத்து. நல்லா சுத்துங்க. ஆமாங்க. ஓ! அப்ப அந்த இடத்துல போர் போட சொல்லி நீங்க அக்யூரேட்டா சொன்னீங்கன்னா, கன்ஃபார்மா போர் போடலாம். போடலாம். சுத்துது. ஆமாங்க. இத நீங்க எதுவும் பண்ணல. இது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவே சுத்துது. அதே சுத்துது. ஆட்டோமேட்டிக்கா. ஆமா. இப்ப சுத்துறது இல்ல. சுத்தாது. திரும்பி அங்க வாங்க. ஆட்டோமேட்டிக்கா சுத்துது. நீங்க ஆமா. எதுவுமே பண்ணல. உங்க நான் கையே ஒண்ணும் அசைக்கல. கைய அசைக்கல. ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணும் பண்றதில்ல. கிரேட்ண்ணா. தண்ணீர் படம் பார்த்துருக்கிறீங்களா? பாலச்சந்தருடைய இயக்கம், சரிதாவுடைய நடிப்புல. பழைய படம். அதெல்லாம் பார்க்கல. அதுல தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சரி. அப்ப உங்கள மாரி ஒருத்தர் கிடைச்சிருந்தாருன்னா, அப்ப அந்த படத்திலேயே தண்ணி வர வச்சிருக்கலாங்கண்ணா. ஓ! எப்ப சும்மா அப்படியே வைங்கண்ணா. இத வச்சோம்னா அந்த நீர் இருக்கிற இடத்துல வைங்க. இது அப்படியே தன்னாலேயே சுத்துங்க. அதுவே சுத்துது. ஆமா. இது நாம சுத்தவெல்லாம் கூடாது. அதே சுத்தும். அதுவே சுத்துது. ஆமா. ஓகே, ஓகே. இது நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்ல. எதுவுமே பண்ண ஓகே. அப்ப சொல்றக்கூடிய அந்த நீர் பகுதியில வந்து நீங்க இந்த உங்கள கூப்பிட்டு வந்து இந்த கல்ல வந்து வச்சு நீங்க உங்கள பார்க்க வச்சா, நீங்க கண்டிப்பா அந்த இடத்துல 100% தண்ணி இருக்கு. தண்ணி வரும். கேரண்டியா நீங்க சொல்றீங்க. கேரண்டியா வரும். ஆனா இப்ப இந்த கையில வச்சிருக்கக்கூடிய இந்த இதுதான் வந்து அந்த போர் பார்க்கக்கூடிய அந்த மெட்டடேட்டான்னு சொல்லுவாங்க. ஆமா. இதுதான் இது. இதுக்கு என்ன தேவைப்படுதுங்க? ஒரு கல், என்ன கல் இது? ஓடக்கல். வேற எந்த கல்லையும் இது தெரியாதுங்களா? ஆமா. ஓடக்கல் மட்டும் தான் தெரியும். இந்த கல்ல மட்டும் தான் தெரியும். இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? இதை வச்சு நீர் மட்டம் பார்ப்போம். இது என்ன கயிறுங்க? இது டொயின். டொயின் தான். இந்த டொயின் மூலையா நீங்க வந்து எங்க நீர் தேக்கம் இருக்குதோ அது என்ன பண்ணுங்கண்ணா? அது நம்ம காடு பூரா சுத்தி வந்து பார்ப்போம். நீர் மட்டம் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த இடம் ஒத்து வைப்போம். ஓ! இப்படி போயிடலாங்களா? வாங்க இப்படி போலாம். சவுண்டு கேட்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல அந்த அளவு இல்ல. சவுண்டு கேட்காது. காட்டுல. சரி, நான் போலாம் வாங்க. நல்ல கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. அண்ணா வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு என்னன்னா, இதுக்கு பேர் என்னன்னா, ஓடக்கல். ஓடங்கள். இந்த ஓடங்கள்ல வந்து நம்ம வந்து நீர் வந்து எங்க வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து போர் போடுறதுக்கு அண்ணன் வச்சிருக்கக்கூடிய இந்த கல்லின் மூலமா அவர் வந்து பார்த்து சொல்றாரு. ஸோ அந்த வீடியோ தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. இப்போ சொல்லுங்க, நான் இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? இப்போ போர் பார்க்க போயிட்டு இருக்கிறோம். போர் பார்க்க போயிட்டு இருக்கோம். ஆமாங்க. ஓகே. ஸோ எந்த நிலத்தை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல தண்ணி இருக்கான்னு உங்களால சொல்ல முடியுங்களா? அதெல்லாம் சொல்லலாம். இல்ல, இது இல்லாம சொல்ல முடியாது. இல்லாம எப்படி சொல்ல முடியுங்கிறீங்களா? இது இல்லாம நீர் மட்டும் சொல்ல முடியாது. உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான் இந்த கல்லு. ஓடங்கல்லு. ஓடக்கல். ஓடக்கல்லு. இது எங்க கிடைக்குங்க? இது நம்ம காட்டுக்குள்ளே கிடைக்கும். சரி, வெங்கச்சாங்கல்ல அதை கண்டுபிடிக்க முடியாதுங்க. அது பார்க்க முடியாது. ஏங்கண்ணா அப்படி? அதுல வேலை செய்யாது. இதுல என்னன்னா வேலை செய்யுது? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது நீர் மட்டம் இருக்கிறது நல்லா அந்த இடத்துல பவரா வேலை செய்யும். நல்லா சுத்து. நல்லா சுத்துங்க. ஆமாங்க. ஓ! அப்ப அந்த இடத்துல போர் போட சொல்லி நீங்க அக்யூரேட்டா சொன்னீங்கன்னா, கன்ஃபார்மா போர் போடலாம். போடலாம். கிட்டத்தட்ட 250 போருக்கு மேல போட்டிருக்கீங்க. ஃபெயிலியர் ஆயிருக்குங்களா இது வரைக்கும்? அதாவது ஃபெயிலியர் ஒன்னரை போகத்தான் செய்யும். ஆனா அதிகமா போகல. தனியா எல்லாமே சக்சஸ் தான். ஆமாங்க. ஓ! என்னவா தண்ணீர் படம் பார்த்துருக்கிறீங்களா? பாலச்சந்தருடைய இயக்கம், சரிதாவுடைய நடிப்புல. பழைய படம். அதெல்லாம் பார்க்கல. அதுல தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சரி. அப்ப உங்கள மாதிரி ஒருத்தர் கிடைச்சிருந்தாருன்னா, அப்ப அந்த படத்திலேயே தண்ணி வர வச்சிருக்கலாங்கண்ணா. சும்மா சொன்னா வாங்க. எங்கண்ணா போலாம்? என்ன போர் இருக்குது? போலாம் வாங்க. இது கோபில் சிட்டிங்க. இது என்னங்கண்ணா? இது சைட்டு. இது கோபில் சிட்டி. ஓ! இங்க ஏதாவது பயிரிட்டு இருக்கீங்களா? எதுங்க? இங்க ஏதாவது பயிர் ஏதாவது இட்டு இருக்கீங்களா? இல்ல இதுல அது மேல தொட்டு இது வெறுங்காடு தான். இப்போ மற்ற இடங்கள்லாம் வச்சாலும் அது சுத்தாது இல்லைங்களா? நீர் மட்டும் இல்லாத இடத்துல சுத்தாதுங்கண்ணா. அடி குறிப்பிட்ட சொல்லலாம். எத்தனை அடி தண்ணி வரும்னு சொல்லலாம்.
இந்த போர் 700 அடி இருந்ததுங்க. ஆ. இப்போ 1100 அடி ஓட்டி வைக்கிறேன். 900 ஒரு மட்டம், 1060 ஒரு மட்டம். ம் 2 தண்ணிக்கு மேலே வரும். அக்யூரேட்டா அக்யூரேட்டா 2 தண்ணிக்கு மேலே வரும். இப்போ இது சுத்துது. ஆமாங்க. இதை நீங்க எதுவும் பண்ணல, இது நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுவே சுத்துது அதே சுற்றுது. ஆட்டோமேட்டிக்கா. ஆமாம். அது மட்டம் முடிஞ்சுன்னா நின்று போகுது. ஆனா இப்போ நீங்க கையில பிடிச்சிருக்க மாதிரி நான் ஏதாவது பிடிச்சாலும் இது சுத்துமா? அது அந்த ஆ. காந்த சக்தி இருக்கிற இதே சுத்து. அதுதான் கேக்குறேன் நான். ஆமா. ஆ. எல்லாத்துக்கும் சுற்றுனா எல்லாருமே சோசியம் பழகிடுவாங்களா? சரி கொஞ்சம் தள்ளி நில்லுங்கண்ணா. இப்போ அந்த தண்ணியை விட்டு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அடுத்த இடம் போனால் சுத்தாது. இப்போ சுத்துறது இல்ல. சுத்தாது. திரும்பி அங்க வாங்க. சுத்து. ஆட்டோமேட்டிக்கா சுத்துது. நீங்க எதுவுமே பண்ணல, உங்க கையே அசைக்கல, கையை ஒண்ணுமே பண்ணல. ஒன்றும் பண்ணுறது இல்லை. கிரேட்ண்ணா, உண்மையிலேயே கிரேட். நாம வேலைக்கு முடியாது. அதாவது பரவாயில்ல. உங்களை மாதிரி எத்தனை பேர் அறிஞர்கள் இந்த மாதிரி இருக்காங்க, இந்த ஜோசியம் படிச்சவங்க? சோசி நம்ம ஊருக்குள்ள ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. வெளியே தமிழக மற்ற மாவட்டங்கள் நிறைய இருக்கிறாங்க. இருக்காங்க. இது எப்படி கத்துக்க முடியும்? இது கத்துக்கறதுன்னு விஸ்குன்னு கத்துக்க முடியாதுங்க. விஸ்குன்னு கத்துன்னு ஒரு நைட்டுக்குள்ள 2 லட்சம் ரூபா வேஸ்டா போகுங்களா? ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு தான் பார்க்கணும். ஓகே. எங்கெங்க ஏரியாக்காரங்க உங்களை வந்து கூப்பிடுவாங்க எங்களுக்கு? நீங்க நானும் உடமலைப்பேட்டை வரைக்கும் போறேன். எவ்வளவு நீங்க இதுக்காக நீங்க சார்ஜ் பண்றீங்க? 6000 ரூபா வாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு 6000 ரூபா. ஓகே. மாதத்துக்கு எத்தனை பேர் வந்து உங்களுக்கு அணுக வாய்ப்பு இருக்குங்கண்ணா? மாசம் 10 பார்ப்பேன். கம்மியாகவும் இருக்கும். ஒரு மாசம் கராக்கி இருக்கும். ஒரு மாதம் தண்ணி இல்லைன்னா இந்த சீசன்ல நிறைய பார்த்துட்டு இப்ப இந்த வெயில் காலத்துல கொஞ்சம் அதிகமா பார்ப்போம். அண்ணா வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எத்தனை ஆண்டுகளா இந்த ஒரு தொழிலை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு கல் வந்து பாத்தீங்கன்னா ஓடங்கல்னு சொல்றது இல்லைங்களா? ஆமா. இந்த கல்ல மட்டும் தான் நம்ம வந்து நீர்த்தேக்கம் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம கண்டறிய முடியும். இதுலயும் பார்க்கல, தங்க சைட்லயும் பார்ப்போம், தேங்காயில் பார்ப்போம், வேப்பங்குச்சி, மூணு வகையும் பார்ப்போம். ஓ அதுபடி ஆனா பார்ப்போம். மெயினா வந்து இதுல தான் பார்ப்போம். ஓ எப்போ சும்மா அப்படியே வைங்கண்ணா. இப்போ இதை வச்சோன்னா அந்த நீர் இருக்கிற இடத்துல வைங்க. இது அப்படியே தன்னாலே சுத்துங்க. அதுவே சுத்துது. ஆமா. இது நாம சுத்த வரலும் கூட அதே சுத்தும். அதுவே சுத்துது. ஆமா. ஓகே ஓகே. இது நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை. எதுவுமே பண்ணாது. ஓகே. ஆனா நீங்க சொல்றக்கூடிய அந்த நீர் பகுதியில வந்து நீங்க இந்த உங்களை கூப்பிட்டு வந்து இந்த கல்லை வந்து வச்சு நீங்க உங்களை பார்க்க வச்சா நீங்க கண்டிப்பா அந்த இடத்துல 100% தண்ணி இருக்கு கேரண்டியா நீங்க சொல்றீங்க. ஓகே ரொம்ப நன்றிண்ணா. அதாவது நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அண்ணா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தண்ணி இருக்கக்கூடிய பகுதியில வந்து நான் ஆல்ரெடி வந்து போர் போட்ட இடத்த கூப்பிட்டு போறேன் தம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருங்க. ரொம்ப இன்முகத்தோட எங்களை வரவேற்ற வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா. ஆமாம். ஓகே. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அவருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போர் போடணும்னா இவரை அணுகி நீங்க பயன்பெறுங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி வணக்கம்.